எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்க அதிமுக தொண்டர்கள் கண் துஞ்சாமல் உழைக்க ஜெயலலிதா பிறந்த நாளில் சூளுரை ஏற்க வேண்டும் என டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பேட்டியளித்த அதிமுக மருத்துவமனை இணை செயலாளர் டாக்டர் சரவணன், அதிமுகவை எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தி செல்கிறார் என தெரிவித்தார். ஜெயலலிதா கூறியது போல அதிமுக 100 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்காக சேவையாற்றும் என்றும் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்க அதிமுக தொண்டர்கள் கண் துஞ்சாமல் உழைப்போம் என ஜெயலலிதா பிறந்த நாளில் சூளுரை ஏற்க வேண்டும் என பேசினார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த நாள் விழா உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடப்பட இருக்கின்றது. இந்த கழகத்தை 17 லட்சம் தொண்டர்கள் கொண்ட உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இயக்கமாக தொடங்கிய மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அருளாசியுடன் அவருக்கு பிறகு 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட பேர் இயக்கமாக வளர்த்தெடுத்து தமிழ்நாட்டை சிங்கப்பெண்ணாக சிறப்பாக ஆட்சி செய்த மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்களது வழியில் தற்பொழுது இயக்கத்தை 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக உருவாக்கி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் அந்த வாக்கு பலிக்கும் வண்ணம் எனக்கு பிறகும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கடந்து இயங்கும் என்று அவர்கள் சொன்ன அந்த கூற்றை உண்மையாக்கும் வண்ணம் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும். அதற்கு அத்தனை அதிமுக தொண்டர்களும் அயராது கண் துஞ்சாமல் உழைத்து அவரை ஆட்சிக்கட்டில் அமர்த்த வேண்டும் என்று அம்மாவுடைய இந்த 78வது பிறந்த நாளில் சூளுரை